அதிராம்பட்டினத்தின் நீண்ட வரலாற்றில் 1972 மற்றும் 1977 ஆண்டுகளில் இரு முக்கியமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 1972 ஆண்டு இமாம் ஷஃபி பள்ளி துவக்கப்பட்டது. பின்னர் அதை நிர்வகிப்பதற்காக 1977 ஆண்டு அதிராம்பட்டினம் எடுகேஷனல் ட்ரஸ்ட் துவக்கப்பட்டது. இன்று அதிராம்பட்டினத்தில் இமாம் ஷஃபி பள்ளி 1800 மாணவ மாணவிகளுடன் புகழ்பெற்ற மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாக திகழ்கிறது. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பெண்கள் கல்வி ஆரம்பி ஆசை வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை விட்டு போச்சு. இப்போ என்ன காரணம்னா, படிப்பில் அடிப்படை கல்வி, ப்ரைமரி, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தரமான கல்வி கொடுத்தா அடுத்ததான் காலேஜ் போக முடியும். தரமில்லாத கல்வி கொடுக்கறதுனால பையங்க போய் வேலை தேடி போகிறாங்க, வேலைக்கு கிடைக்கிறது இல்லை. கல்வி என்பது பள்ளிக்கு அப்பாற்பட்டு மாற்றம், சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் அக்கறை கொண்டது என்பதை அதிராம்பட்டினம் எடுகேஷனல் ட்ரஸ்ட் உணர்ந்தது. இந்த புரிதலின் தொடர்ச்சியாக அதிராம்பட்டினம் எடுகேஷனல் ட்ரஸ்ட் அதிரை மக்களின் உடற்பயிற்சிக்காக செக்கடி குளத்தில் நடைப்பயிற்சி பூங்காவை உருவாக்கியது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக அதிரை சுற்றுச்சூழல் மன்றம் ஒன்றை உருவாக்கியது. நாமும் ஆகலாம் அப்துல் கலாம். அன்னை தமிழை அதிரை சமூகத்தின் நலனுக்காக தற்போது புகழ்பெற்று விளங்கும் அதிரை FM 90.4 என்றழைக்கப்படும் சமூக வானொலியை துவக்கியது. இது உங்க நிகழ்ச்சி வெற்றி நிச்சயம். நானும் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய அதிரை FM 90.4 நமது சமூகம் நம்முடன் அல்ல. தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள மாபெரும் வளர்ச்சி காரணமாக இன்று கல்வி உலகமயமாக்கப்பட்டுள்ளது. இன்று பள்ளியிலிருந்து வெளியேறும் மாணவர்கள் போட்டி நிறைந்த தற்போதைய உலகின் புதிய சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. அதற்கேற்ப கல்வியில் மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இதை நன்கு உணர்ந்த அதிராம்பட்டினம் எடுகேஷனல் ட்ரஸ்ட் அதிரையில் தற்போது கிடைக்கும் கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தீர்மானித்தது. அதற்கு செயல் வடிவம் தரும் விதமாய் அதிரையில் ஈஸ்ட் கோஸ்ட் அகாடமி என்ற பெயரில் புதிய CBSE ரெசிடென்ஷியல் பள்ளியை அதிராம்பட்டினம் எடுகேஷனல் ட்ரஸ்ட் தொடங்கியுள்ளது. என்னோட நோக்கம், ஒரு பையன் இந்த ஸ்கூலோட வெளியே வரும்போது ஒரு உண்மையான முஸ்லீம் வெளியே வரணும். பொய் பேச மாட்டான், புறம் பேச மாட்டான், அடுத்த தொந்தரவு இருக்க மாட்டான். அந்த பையன் பள்ளியில் வெளியே வரும்போது ஒரு ஜெம்மாக வரணும். அதிராம்பட்டினத்தின் ஏரிப்புறக்கரை கிராமத்தில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட பள்ளி உலகத் தரத்திலான கட்டமைப்புடன் மிக நவீன வசதிகளை கொண்டதாக இருக்கும். இப்பள்ளியில் கிண்டர் கார்டன் முதல் 7ஆம் வகுப்புக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டே தொடங்கப்பட்டுவிட்டது. இந்த துடிப்பான சிறார்கள் மற்றும் பிஞ்சு குழந்தைகளின் எதிர்காலத்திலும் அதிரையின் கல்வி தரத்திலும் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரப்போவது யார்? அதற்கு உதவப் போவது யார்? அது நீங்களாகத்தான் இருக்க முடியும். நம்ம ஊர் மக்களுக்காக
நாம் நன்மை செய்தால் நம் பெற்றோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மண்ணுக்கு நம்ம செய்யணும், நம்ம பிறந்த மண்ணு நம்ம செய்யணும். மனசில் வச்சு தாராளமாக நிதி உதவி செய்யணும். அளந்து கொடுக்கக்கூடாது, அள்ளி கொடுக்கணும். அளந்து கொடுத்தா அல்ல அளந்து கொடுப்பான், அள்ளி கொடுத்தா அல்ல அள்ளி கொடுப்பான். நமக்கு நிதி உதவி மட்டும் இல்லை, நம்ம ஊரில் படிக்கிற பிள்ளைகளை எல்கேஜிலேருந்து 7th வரைக்கும் இந்த வருஷம் சேர்ப்போம். அடுத்த வருஷம் ஃபுல் சிபிஎஸ்சி சிஸ்டம் எல்லா பிள்ளைகளும் வந்துடும். இந்த வருஷம் மாணவிகளை சேர்க்கும்போது சிபிஎஸ்சி ஈஸ்ட் கோஸ்ட் அகாடமியில் சேர்த்துட்டிங்கன்னா அதில் தொடர்ந்து கல்வி பயில்றது வசதியாக இருக்கும்.